ரொம்ப நாளாகவே வீடியோஸில் பார்த்து இந்த சீஸ் கேக்கை பண்ணணும்னு எனக்கு ஒரே ஆசைங்க. இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கையிலேயே பிட் எழுதிட்டு வந்துட்டேன். கையில் ரெசிபி எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அப்பப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு எந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூட்டணுமோ குறைக்கணுமோ எல்லாமே பண்ணி எனக்கு இஷ்டத்துக்கு தான் அந்த கேக்கை செஞ்சு பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். நல்லா வருதோ இல்லையோன்ட்டா ட்ரை பண்ணினேன். ஆனால் செம்மையாக வந்துருந்துச்சுங்க. இதோட ஃபுல் ரெசிபி நம்மளோட ரெசிபி சேனலில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சீஸ் கேக் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபெயிலே ஆகாதுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக பண்ணிடலாம். இதை நல்லா பேக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறினப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சு எடுத்து கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள நல்லா க்ரீமியாக அந்த க்ரீம் சீஸோட ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக செம்மையாக இருக்கும். உங்களுக்கு சீஸ் கேக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேன்பஸ் சீஸ் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த கேக்லேயே வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். நீங்களும் ஒரு வேளை இந்த கேக் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இந்த கேக் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் ஒரு வேளை ப்ரௌனி இல்லைனா கேக் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.